ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை டு ஷிரடி வந்து பாட்டு வீடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு போயிட்டு வந்திருப்போம் தரிசனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்தீங்கன்னா 2 டைம்ஸ் அங்கே போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு டைம் மார்னிங் இன்னொரு டைம் போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க டைமிங்கு. ஸோ 10க்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் 10:30 ஏதோ நம்ம அங்கேருந்து கிளம்பிடணும். இப்போ நான் இப்போ வந்து 7:30 இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனத்துலாம் போகிறோம். அதனால் 200 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், நேர்லேயும் போய் வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நேற்று லாஸ்ட் வீடியோவில் ஆஞ்சநேயர் கோவில் வந்து மூடி இருந்துச்சு, 7 மணிக்கேக்குள்ளே மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஷிரடி போனீங்கன்னா பாபா மட்டும் பார்க்காம இது இந்த ஆஞ்சநேயர் கோவில் ஹனுமன் கோவிலும் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவிட்டி எல்லாமே போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நைட் போகிறதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் டே டைமில் போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஷிரடி சைடு. ஸோ உள்ளே வந்து வீடியோ அலோடு இல்லை, அதனால் வந்து இங்கே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வந்துட்டு அப்புறம் எதனா பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக இது தான் அந்த வடைப்பாவு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட இட்லி விற்றுருந்தாங்க. இட்லி வந்து ரேட்டு பார்த்தா இந்த சைடு வந்து ஒரு 50 ருபீஸ் விற்றுருந்தாங்க 2 இட்லியே. ஸோ நம்மளுக்கு அது அதிகமாக இருக்கிறதுனால என்னடா இது சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே வந்து எங்கள் வடைப்பாவு இந்த மாதிரி ஐட்டம் தான் நல்லா இதாக இருக்கும். ஸோ ஒன்று 10 ருபீஸு 2 வாங்கிட்டோம், 20 ருபீஸ் ஆச்சு. ஸோ நம்ம எப்பவுமே இட்லி எப்பவுமே சாப்பிட்றது தானே சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். பட் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருந்தது. ஸோ முடிச்சுட்டு பார்த்தா ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அப்புறம் இந்த ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்லான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாதாம் மில்க் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு எல்லாம் தெருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பாதாம் மில்க்கு, டீ நார்மல் தான் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கும். பட் இங்கே வந்து பாதாம் மில்க் ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கிளாஸு. ரொம்ப திக்காலாம் இல்லை, ரொம்ப தண்ணியாக தான் இருந்துச்சு, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் நான் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒன் டைம் நான் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அப்புறம் அப்படியே நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஒரு வாக் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம சாய் சாகரே போயிடலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ரேட்டும் வைஸ் வந்து ப்ரைஸ் பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே போயிட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏதோ ஃபெஸ்டிவல் போல். ஸோ வந்து கொஞ்சம் நிறைய பேர் இந்த மாதிரி சவுண்டு போட்டுட்டு இந்த மாதிரி வந்திருந்தாங்க. என்ன ஸ்பெஷல்னு தெரில, யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாய் சாகரே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். வந்து ஒரு பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இட்லி ஒரு செட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இட்லியே வந்து ரெண்டு பேருக்கும் இட்லியே பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு அது இன்னொரு செட்டு வாங்கி சாப்பிட்டோம். பன்னீர் பிரியாணி மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு, 2 பேர் சாப்பிட்ற அளவு இருந்துச்சு. அதெல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹாட் வாட்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷிரடி போனீங்கன்னா சாய் சாகர் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இன் ஷிரடின்னு சொல்லலாம். ரேட் வைஸு குவாலிட்டி வைஸு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. தோசை ஒன்று சாப்பிட்ருந்தோம். தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் பிரியாணி பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து அவங்க வந்து ஹோம்மேட் போடல. அந்த பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்று இது நேச்சுரல் சாப்பிட்டுருந்தோம். முடிச்சு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ளைட் வந்து ஏறலாம் சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். சரி பக்கத்துலேயே வந்து ஒரு இட்லி இந்த உடுப்பின்னு இருந்துச்சு, 50 ருபீஸ் ஆச்சு. இது நான் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தாலே இங்கே ஃபுல்லாக இருந்தால் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன கேப்லேயே வந்து அவரே வந்துட்டார். கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு ஹாஃப் அன் முன்னாடியே வந்துட்டாங்க. நான் நம்பர் வந்து இந்த கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வந்து ரேட்டு வந்து முன்ன பின்ன கம்மியாக தான் பண்ணி தருவார். மற்றவங்க எல்லாமே வந்து 800னா 900 கேட்குறாங்க. இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ரொம்ப கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் தான் பேசிட்டு வந்தோம், நெக்ஸ்ட் டைம் கார்லலாம் வந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷிரடி பிளான் பண்ணுறீங்கன்னா, இன்கேஸ் ஃப்ளைட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து
நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் வராதீங்க கண்டிப்பாக. ஏன்னா ரெய்னி சீசன் நம்ம சென்னையில். அப்புறம் ஃப்ளைட் கேன்சல் ஆகிறது, ஸோ டிலே ஆகுறது. இது வந்து நம்ம சின்ன வயசு ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஏஜ் பீப்புளெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஃப்ளைட்டு திடீர்னு வரைக்கும் ஏறிட்டாங்க. திரும்பி நம்ம ரிட்டன் போயிட்டு நம்ம திரும்பி இங்கே ஷீரடி ஏர்போர்ட்லேருந்து திரும்பி ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போட்டு இந்த கேப் செலவு, இந்த ரூம் செலவு எல்லாமே டபுளாக ஆகுது. ஸோ அதனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து அவாய்ட் பண்ணுற மந்த்து நம்மளுக்கு சென்னையில் இருக்கவங்க நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதாவது வந்து ஷீரடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்லாம் அவ்வளோவா இல்லை, சுத்தமாக இல்லை. இங்கே வந்து பனி தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ குளிராக தான் இருந்துச்சு, மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி முன்னாடி வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே மோஸ்ட்லி புக் பண்ணிவிடுங்க. ₹10 தான் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் கேஸ் தரிசனம் வந்து ஆன்லைனில் போகிறேன், அதாவது ஸ்பெஷல் தரிசனம் போகிறது தான் ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் ஃப்ரீ தர்ஷன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து நேரில் கூட எங்கேயும் வந்து கட்டி வாங்கிக்கலாம். அதேப்பறம் இன்னொன்று வந்து பெரிய ஸ்கேம் பார்த்தீங்கன்னா, அந்த லாக்கர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மொபைல் லாக்கரு, அப்புறம் ஸ்லிப்பர். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டே நிறைய நடத்துகிறாங்க. அங்கங்கே இது இருக்கும், அங்கேயே விடுங்க. இது பண்ணி என்ன சொல்கிறது, அங்கே நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அவங்கக்கிட்ட போய் விட்டுறாதீங்க. அவங்க சின்ன சின்ன பொருளே வந்து அதிகமாக ரேட் வச்சு விற்பாங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபெங்கல் புயல் அஃபெக்ட் ஆன டைமு. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். சும்மா ஜஸ்ட் வீடியோ கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன்.